நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம முனியகுள பகுதியில் மாரத்தளி பகுதியில் பல ஆண்டுகளாக நாம் வந்து பெத்தல் மாரத சபை ஊழியத்தை நம்ம செய்து வர்றோம். இங்கே வந்து அந்த பெங்களூர் பாஸ்டர்ஸ் பிரேயர் குரூப் இது வந்து சவுத் வெஸ்ட் நார்த் எல்லா ஐக்கியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக மதர் ஃபெலோஷிப் இருக்கிற பெங்களூர் பட்டணத்தில் மூத்த போதர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லா பிஷப் ஐயா ராபினையா வந்திருக்காங்க. நம்ம பிஷப் ஐயா சாமிநாத பாஸ்டர், நம்முடைய பிஷப் ஐயா ஜேப் தாமஸ் வந்திருக்காங்க. பிஷப் ராபின்சன் வந்திருக்காங்க. நம்முடைய சீனியர் பாஸ்டர் ஜானிக்குட்டி அவங்க தான் இதுக்கு வந்து முதல்ல வந்து தாமஸ் குட்டியை வந்து ஜெபம் பண்ணாங்க. எனவே உங்களுடைய வலதுக்காரங்களை நீட்டு கோபிடானியுடைய பாஸ்டர் மனைவி பிள்ளைகள் இந்த ஊழியம் தொடர்ந்து சபைகளுக்காக ஊழியர்களுக்காக அனைவருக்கு ஜெபிக்க முடியாத இந்த மூத்த போதகர்கள் இந்த பக்கம் திரும்பி ஜெபிக்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். இந்த ஊழியம் நாளுக்கு நாள் பெருக வேண்டும். ஊழியத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். எண்ண முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த பெங்களூர் பாஸ்டர்ஸ் பிரேயர் குரூப் மூலமாக செய்யணும். அதற்காக எல்லா கரங்களை உயர்த்தி நாம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ரபா ஷபா பாபா பாபா mighty God, hallelujah, 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 hallelujah. உமக்கு நன்றி. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான பகல் வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் யாவரும் சேர்ந்து பெங்களூர் பாஸ்டர்ஸ் பிரேயர் குரூப்புக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அந்த ஊழியம் நாளுக்கு நாள் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நாளுக்கு நாள் கர்த்தர் விருத்தியடை செய்வீராக. தாசரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கினி சுவாலையாய் மாற்றுங்க. ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் எல்லாவற்றையும் செய்ய கிருபை தாங்கப்பா. எங்கெல்லாம் உபவாசம் உண்டோ அங்கெல்லாம் வெற்றி உண்டு. ஆண்டவரே, இந்த பிரேயர் குரூப் வெற்றி உள்ள குரூப்பா மாறட்டும், சாட்சி உள்ள குரூப்பாய் மாறட்டும். கர்த்தர் கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாஸ்டர் கோபி டேனியல் அவர்களுக்காக குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா பாஸ்டர்மார்களும் இந்த பாஸ்டர் ஆசீர்வதித்து ஜெபம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு தேவ ஊழியர். நாங்கள் பல வருடமாக தெரியும், ஜெபிக்கிற ஒரு ஊழியர். இவரையும் ஒரு குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சிஸ்டர் வந்தாங்களா? சிஸ்டர் கூப்பிடுங்க. சிஸ்டர் வாங்க 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 சிஸ்டர் வாங்க. மாதந்தோறும் அவங்க சபையில் நடக்கிற அந்த கூடுகையில் கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜெபம் இருக்கும். ஆகவே இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து இவர்கள் இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க, இவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்மத்தில் இருக்கிற ரெவரண்ட் பாண்டியனை அவர்கள் வந்து இவர்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதித்து அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அனைத்து பாஸ்டர்களும் சேர்ந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, ஊழியரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டதுக்காக மக்கள் நன்றி. ஆண்டவரே கர்த்தரே, நீங்கள் கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே அவளுக்கு ஆண்டவரே இயேசுவே நீங்க கூட உடனாய் இருந்து பலனாய் இருந்து ஆண்டவரே பாதுகாப்பாய் இருந்து ஆண்டவரே உம்முடைய ஆவின் அபிஷேகத்தில் ஆண்டவரே இந்த அருமையான குடும்பத்தை நிரப்பி நிரப்பி ஆண்டவரே நீ வைத்திருக்கிறதான ஆண்டவரே இயேசுவே ஊழியங்களை ஆண்டவரே நிறைவேற்றுகிற ஒரு குடும்பமாக ஆண்டவரே என் தகப்பன் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே அவருக்கு ஆண்டவரே கர்ப்பத்தின் கனிகளை கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவே நீங்க அபிஷேகிக்கும்படிக்கு இவர்கள் ஆரோனுடைய குமாரர்களை போல ஆண்டவரே இந்த பாத்திரங்களை ஆண்டவரே நீ அபிஷேகித்து ஆண்டவரே எடுத்து உம்முடைய ராஜ்யத்தில் வல்லமையாய் நீங்க பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே பாஸ்டர் கோபி அவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறதான ஊழிய ஆண்டவரே தரிசனங்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அந்த வைராக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த இடத்துல ஆண்டவரே
எங்களுடைய ஆண்டவரே இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு பலனையும் கிருபையும் ஞானத்தையும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இவர் ஆண்டவரே ஊழியர்களை இணைக்கிற ஒரு ஊழியர்களாய் இந்த குடும்பம் ஆண்டவரே இயேசுவே பட்டணத்தில் ஊழியர்களை இணைத்து ஆண்டவரே இயேசுவே ஒரு ஆண்டவரே அப்பா ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்துகிறதான ஒரு குடும்பமாய் என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய ஜெபங்களின் மூலமாய் என் கர்த்தர் நீர் ஆண்டவரே எழுப்புதலை கொண்டு வருகிற ஆண்டவரே ஜெபங்களாய் நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் இந்த குடும்பங்களை இந்த குடும்பத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஆண்டவரே நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் இந்த குடும்பத்தை தாங்கி அப்படியே வழி நடத்தும்படிக்கு பாதுகாக்கும்படிக்கு சமாதானத்தை கொடுத்து நீங்க நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமையிலே பசாந்தி சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகபானை மறவாதே. ஆமென். நமக்கு ஐயா கூடுவார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சந்தோஷம் அளித்தலும் நாளை பங்குபெற்ற தேவதாசனோடும் விசேஷமாய் செய்து கொடுத்த தாசனோடு ஒரு குடும்பங்களோடு ஊழியர்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி நிலைத்திருக்கிறார்கள். ஆமென்.